வந்து கேக்டஸ் அலோவேரா எடுத்திருக்குது. இது வந்து ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து நம்ம ஜாஸ்மின் செடிங்க வந்து சூப்பரா இருக்குது. இது பாருங்க, செமையா இருக்குல்ல, எவ்வளவு டெம்டிங்கா இருக்குது. வாட்கின்ஸ் கிளென் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஊ, செமையா இருக்குதுங்க. என்னமா இருக்குது பாருங்க ஃபால்ஸ்குள்ளார. இன்னைக்கு வந்து நம்ம டே 3 ஆஃப் த ரோட் ட்ரிப்ல இருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் டே. இப்போ முன்னாடி வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், நேற்று எங்கே வந்து இருந்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று ஈவினிங் வந்து செம சர்ப்ரைஸுங்க. அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து செம சர்ப்ரைஸ். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, சூப்பரான ஒரு யூனிக் யூனிக்னு சொல்ல முடியாது, லெஸ் க்ரௌடட் ஸ்டேட் பார்க், லெச்வர்த் பார்க் வீடியோ. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது பாருங்க. அது பார்த்து அவங்க போயிட்டு நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லு கண்ட்ரி சைடுல ரோடெல்லாம் வந்து நம்ம ஸ்பீடாக பண்ண முடியாது. ரூமுக்கு வர்றதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராச்செஸ்டர், நியூயார்க் அப்படின்னு ஒரு சிட்டியில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ ஸ்லோ வேக்கப், கொஞ்சம் லேசி டே, சண்டேங்கிறதுனால. இப்போ எந்திரிச்சிட்டு 11:30 ஆச்சு. நம்ம அப்படியே வந்து குடிநடையாக வந்து இங்கேருந்து வந்து நம்ம ஆல் த வே டுவர்ட்ஸ் அவர் ஹோம் ஜெர்சி சிட்டி போகிறோம். போகிற வழியில் வந்து என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்க்கறது தான் இந்த 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 எபிசோடோட கண்டென்ட்டுங்க. மோஸ்ட்லி என்னன்னா கண்ட்ரி சைடு வீடியோஸ் தான், கண்ட்ரி சைடாக தான் கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கலாம். டிப்பிக்கல் வீடியோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறோம். அதனால அந்த வழியாக வந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். இப்போ வீடியோக்குள்ளார போவோமா? ஓகே, ஆல்ரைட் மக்களே. இப்போ நம்ம ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலி ஒரு யூட்டர்ன் போட்டிருக்கோம். எதுக்குன்னா இந்த நர்சரி ஒன்றுங்க, ரொம்ப பெரிய நர்சரி ஒன்று இருந்துச்சு. அதனால நர்சரிக்குள்ளார போகலான்ட்டு. நர்சரி வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. One eternity later. ஆமா, ஃப்ரூட் ட்ரீஸா இருக்குது. இது என்னன்னா எல்லாம் பெரிய சைஸ்ல தான் இருக்கும் போல் இருக்குது. ரெட் ஆப்பிளுங்க. ஸோ இதெல்லாம் ஆப்பிள் மரம். நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒன்று வந்துட்டு இருக்குது. அது எவ்வளோ பெருசாகுமா? ஐயோ, ஒன்று வந்து விலை போட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, நல்லா பெருசாகும் போல் இருக்குது. அதுக்கு நம்ம நல்ல இடம் வேணும். ரெட் ஆப்பிள் இது ரீசனபிளாக தாங்க இருக்குது. உங்களுக்கு ஒரு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சா நல்லா இருக்கும். இடம் இல்லாதவங்க வந்து குட்டி குட்டி தொட்டியாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்பிள் $75 போட்டிருக்கான். One eternity later. ஏங்க, சும்மா ஒரு சைட் சீயிங்க அங்கே வந்தா இங்க பாருங்க. ரெண்டு ஐட்டம் எடுத்தாச்சு. ஒன்று வந்து கேக்டஸ் அலோவேரா எடுத்திருக்குது. இது வந்து ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து நம்ம ஜாஸ்மின் செடிங்க. சரி, இங்க வந்து பார்த்ததுலேயே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒரு ஐட்டம். நம்ம எந்த கடைக்கு நம்ம இந்தியன் ஃபார்ம்லேயும் தேடி பார்த்தோம், அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கிடைக்கல. இது ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபைண்டிங் ஃபார் அஸ். ஒரு சொவினியர் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சொவினியராக வந்து ஒரு லைவ் பிளான்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இதில் தான் இருக்குது. ஸோ இது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஜாஸ்மின் இது விலையை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இது வந்து
$6, கத்தாழை வந்து $6, ஜாஸ்மின் வந்து $40ங்க. நான் நிறையா இந்தியன் ஃபார்ம்ஸ்லாம் நான் பார்த்தேன், தேடி பார்த்தோம். அவங்களும் மோரலஸ் இதே விலை தான். அப்புறம் அவங்க ஷிப்பிங் காஸ்ட்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கேயே கிடைக்குது, நம்மளே பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து இங்கிருந்து கிளம்புவோம், சரிங்களா? You guys have a good collection, you know. You guys got a good collection. Yeah. So I just came for sightseeing and I'm now buying this too. 50-50. Yeah. So the soil for this, may I know like what kind of soil you guys use? Do you know what kind of soil we use? You know, potting soil. Buy in soil, any soil that will do. Any normal potting soil, and then there are. Oh yeah, so you're good with that. You can use like an all-purpose fertilizer. Okay. My favorite is the Jackson alongside that wall. All right. But you're good. You're gonna put it in a pot, right? 40. All right, மக்களே, இப்போ நம்ம வந்து வாட்கின்ஸ் கிளென் போக போகிறோம். இப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா லேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ ஒரு பிட் ஸ்டாப், ரொம்ப பசிக்குது. அதனால் இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான இடம், பார்பிக்யூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்மோக்கிங் பீட்ஸ் பார்பிக்யூங்கிற ஒரு இடம். மோஸ்ட்லி டெக்ஸாஸ் ஸ்டைல். உங்களுக்கு வந்து பீஃபு, அப்புறம் சிக்கன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது செக் பண்ணி பார்த்ததில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இருக்குதுங்க, செம ஃபேமஸான இடம் போல் இருக்குது. உள்ளே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிறையா பைக்கர்ஸ் இங்கே வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. லைன் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கான். வாவ். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணியாச்சுங்க சாப்பாடு. நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோமா? சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து செம கியூ. ரொம்ப ஃபேமஸான இடம் போல் இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க போன வருஷம். எனக்கு இந்த உள்ளே வந்தாவே செம செட்டப்பே வந்து ரொம்ப ரஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து இன்னும் பேக்யார்டில் இன்னும் செமையான இடம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா குட் டைம்ஸ் ஃபார் த கின்னஸ். இல்லை டெக்ஸாஸ் வைப்புன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் தான் ஆச்சாமா. நல்லா பிக்கப் பண்ணிட்டானுங்க. இந்த இந்த ரீஜனில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ஃபிங்கர் லேக் ரீஜன் சொல்லுவாங்க. நியூயார்க்கில் வந்து ஃபிங்கர் லேக் ரீஜன், செனக்கா கவுண்டி ஆர் ஆன்டேரியோ கவுண்டின்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம வந்து ராச்செஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு நர்சரி போனோம். நர்சரி முடிச்சுட்டு இங்கே அந்த லேக் ஓரமாக அப்படியே ஜெனேவான்னு ஒரு ஊருக்கு வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அந்த லேக் ஒட்டியே அப்படியே வந்து நெக்ஸ்ட் பிளேஸான வாட்கின்ஸ் கிளென் போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து இந்த இடம் இருக்குங்க. ஒரு 40 மைல் ஸ்ட்ரெச்சில் வந்து அந்த லேக் ஒட்டியே வரும். அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ மணி வந்து 3 ஆகுது. சாப்பிட்டுட்டு நம்ம 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 மணி ஆகுது. சாப்பிட்டுட்டு நம்ம வாட்கின்ஸ் கிளென் போயிட்டு அங்கே வந்து ஒரு மினி ஹைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம். இப்போ சாப்பாடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. பின்னாடி வந்தால் வைப் இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தால் செம மியூசிக்காக இருக்குதா, செமையாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள. அப்படியே வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்கோம். இந்த செட்டப் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்க. செமையாக இருக்குதுங்க, பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. இது பாருங்க, செமையாக இருக்குல்ல, எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. வாவ், அருமைங்க. இந்த அளவுக்கு எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஒரு கோழி கிரில் ஆயிருக்குது. அப்புறம் இங்கே வந்து சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதான் ப்ராப்பர் சிக்கன் விங்ஸாக இருக்குது. பஃபலோ வைல்ட் விங்ஸ் போனோம்னா அங்கே வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கானுங்க. நல்லா என்ன சொல்கிறாங்க, ஸ்மோக்ட் அண்ட் கிரில்டு, ஸ்மோக்ட் அண்ட் ஃப்ரைட் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. மேக் அண்ட் சீஸ். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிட்டு மேக் அண்ட் சீஸ் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. சாஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணியிருக்காங்க. பாயில் பண்ணிட்டு மேலே வந்து பர்மேசான் போட்டுட்டு அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு போட்டிருக்காங்க போட்டு கார்லிக் ஹெர்ப்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு இப்படியும் பண்ணுவாங்கன்னு தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, க்ளோஸ் காட்டினா தெரியும் உங்களுக்கு.
நம்ம வந்து 4 வந்து ட்ரை ரப்பு, எக்ஸ்ட்ரா ஏதோ அலபாமா ஒயிட் அண்ட் சாஸ்ன்னு சொன்னோம். அது இதுவான்னு தெரியல, ஏதோ ஒன்று. இது வந்து ஹாட் பார்பிக்யூ. இது வந்து ஒரு ஆஃப் கோழி. பேஸ்ட்ரிஸ் ஏதோ வச்சுருக்காங்க, பாவமாக பார்த்து கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு. செமையாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா ஐட்டமும். ஒன்று ஒன்றா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எது எப்படி இருந்துச்சுன்ட்டு. இதுதான் நம்ம சாப்பாடு. அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க நாம இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டெக்சாஸ் ஸ்டைலில் வந்து ஒரு பார்பிக்யூ சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குமா? பார்பிக்யூ ஸ்டைலில் கிடைக்குமா? ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. One eternity later. பாருங்க அந்த லேக்கு தாங்க. ஐயோ, நம்ம வந்து லேக்கை பார்த்துட்டு ரோட்டை மிஸ் பண்ணுறோம். வைன்யார்ட்ஸ் ஃபுல்லும் வைன்யார்டு தாங்க. இங்கே ஒரு வைனரி இருக்குது, ஆண்டனி ரோடு வைனரி. ஆக்சுவலாக எல்லா வைனரியும் வந்து இங்கே வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 4:45. அதனால் இந்த டைம் வந்து வைன்யார்டு வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த பார்பிக்யூவில் சாப்பிட்டதே வந்து ஹெவி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த லேக் தாங்க இங்கே ஃபுல்லு செனக்கா ரீஜன், ஃபிங்கர் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் லேக்ஸ்னால் நம்ம விரல் 4 விரல் இப்படி கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த லேக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் மேப்பில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவே ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கலாம். பாருங்கள் லேக் வந்து அப்படியே ஸ்ட்ரெச்சாங்க. இது வந்து ஒரு எவ்வளோ 40 மைல் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். 40 மைல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர். அந்த லேக்கோட நீளம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு வந்து அந்த லேக் வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோ பெரிய லேக்குங்க. இது வந்து 3rd இந்த ரீஜனில். பெருசு வந்து இன்னும் அந்த பக்கம் இருக்குது, அந்த மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு லேக் இருக்குது. அது வந்து இன்னும் பெரிய ஃபிங்கர் லேக், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஃபிங்கர் லேக். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ். ஸோ நம்ம இன்னொரு 22 மைல்ஸ் போனோம். 22 மைல்ஸ் நமக்கு வந்து வி ஹாவ் வாட்கின்ஸ் கிளென். அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டாப் இந்த ரோட் ட்ரிப்பில். இந்த 3 நாள் ட்ரிப்பில் வந்து வாட்கின்ஸ் கிளென் தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப். அங்கே போயிட்டு அந்த ட்ரையல் கொஞ்சம் வந்து போயிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ ஏறிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த லேக்கில் எங்கேயாவது வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோங்க. ஓகேங்களா? ஆல்ரைட் மக்களே, இப்போ நம்ம வந்து we are at the last pit stop of our road trip, 3-day road trip. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்கின்ஸ் கிளென் ஸ்டேட் பார்க். இது வந்து இந்த பார்க் வந்து நியூயார்க் ஸ்டேட் பார்க்கோட ஒரு அங்கம். அவங்க இங்கே வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நியூயார்க் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா எம்பையர் பாஸ்ன்னு இருக்கும். எம்பையர் பாஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த நியூயார்க் ஸ்டேட் பார்க்ஸ். ஸோ அது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ. இல்லைனா நான் வந்து நீங்கள் வந்து $10 இந்த மெஷினில் வந்து $10 பே பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த பார்க் வந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு லேக்கு ஒரு நாப்பில் நாங்கள் அப்படியே வந்தோம். அந்த லேக் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸுங்க. எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிஸ்டன்ஸு. அந்த அளவுக்கு வந்து நீளமான லேக்கு. அதோட பாட்டம் டிப்பில் வந்து நம்ம வந்து இந்த பார்க் இருக்குது, வாட்கின்ஸ் கிளென் பார்க் அப்படின்ட்டு. இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்டானிக் பிளேட் ட்ரிஃப்டா இல்லை 2 ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டும் அமெரிக்கன் கான்டினென்ட்டும் வந்து ட்ரிஃப்டான டைமில் இதானதா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் ஆகுங்க. ஃபால்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்த இடம், ஆனால் ஃபால்ஸ் இல்லை. ஃபால்ஸ் மாதிரி தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கும். ரிவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவரும் கூட இல்லை. ஆனால் எப்படி இந்த ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா இயற்கையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அவ்வளோ இயற்கையாக இருக்குதா இல்லை அது எப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதுதாங்க நம்ம இங்கே இருக்கோம் பாருங்க. இது வந்து ஒரு டெக்டான் பிளேட் பிளவு மாதிரி தான் தெரியுது. அங்கேருந்து தண்ணி வருதுங்க. நம்ம இப்படியே மேலே இது வழியாக ஏறி இங்கே எங்கேயோ போகணும். இது வரைக்கும் போகலாம்.
ஆனால் நம்ம அப்படி போடல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து அவங்க சொல்றேன் கிராஜுவல் ஃபார்மேஷன் சொல்றாங்க. ஒரு வித்தியாசமான வியூவே இருக்கும். நீங்க இப்போ அங்க உள்ள போயிட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா வந்து 4 வகையான ஸ்டோனுங்க. சாண்ட் ஸ்டோன் இருக்குது, அப்புறம் ஏதோ ஷேல்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சாண்ட் ஸ்டோன் அடுக்கடுக்கா. கல் வந்து அடுக்கடுக்கா இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து கிளேசியர் வந்து மெல்ட் ஆகி வந்த டைம்னு நினைக்கிறேன். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பழமைன்ட்டு. இப்போ வந்து கிளேசியரே இல்லை. இது வந்து அந்த காலத்துல எவ்வளவோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிளேசியரா இருந்து அது உருகி 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 வந்து இந்த ஃபார்மேஷன் ஆனது தான் வந்து இந்த வாட்கின்ஸ் கிளெனோட ஸ்பெஷல். பாருங்க 12,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. ஸோ லாஸ்ட் கிளேசியர் பீரியட் இன் அமெரிக்கா அப்படின்னு வந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கிளேசியர் இருந்து அதுல இருந்து வழிஞ்ச தண்ணி வந்து ஃபார்ம் ஆனது. ஒருவேளை இனிமேல் ஐஸ்லாண்டு உள்ள ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஐஸ்லாண்டு போனீங்கன்னா அங்க இருக்கிற கிளேசியர்லாம் வந்து மெல்ட் ஆகி ஒரு இடத்த எப்படி உருவாக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ இருக்குதுங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா வந்து ஏன்ஷியன்ட் ஆர்ஜின் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும் அதோட லேயர் எப்படின்ட்டு. நம்ம இப்போ கீழே இருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் போயிட்டு தென் வில் கம் பேக். ஏன்னா இது வந்து அவ்வளோ இன்டென்சிவ் ஹைக் இல்லை, இது கிராஜுவலான ஹைக். யார் வேணால் வரலாங்க, நீங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் பார்க் வியூ. உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் வந்து ஒரு 2-3 ட்ரையல் ஓடுதுங்க. க்ரீன் 3 ட்ரையல் போகுதுங்க. உங்களுக்கு வந்து ப்ளூ லைனு, க்ரீன் லைன், ரெட் லைன். ஓகே. ஒன்று வந்து சவுத் ரிம் ட்ரையல்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஜார்ஜ் ட்ரையலு, இன்னொன்று வந்து நார்த் ரிம் ட்ரையல். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து என்ன ட்ரையல் இருக்கோ அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு வரோம். மோஸ்ட்லி இந்த ஜார்ஜ் ட்ரையல் தான் எல்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வியூஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு உள்ளே போனால் தெரியும். நாங்கள் உள்ளே போயிட்டு இப்போ வந்து காட்டுறேன். பட் இன் ஜென்ரல் இதுதான் வாட்கின்ஸ் கிளென் பார்க். இட்ஸ் மோர் ஆஃப் லைக் விஷுவலி அப்பீலிங் ட்ரையல் இருக்கும். டூரிஸ்ட் வந்து கேஷுவலாக வந்து அட் எண்ட் ஆஃப் த உங்கள் நயகரா ட்ரிப் அப்படி போயிட்டு வர்றீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. ஒன்றா போகிற வழியில் வருவாங்க, இல்லைனா ரிட்டர்னில் வருவாங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் தே வில் ஜஸ்ட் டேக் அவங்க இடத்துக்கு அவங்க வந்து கிளம்பி போவாங்க. ஸோ அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த பஸ் டூர் ஆப்ரேட்டர், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டூர் பஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூயார்க் சிட்டியிலேருந்து இல்லை ஜெர்சி சிட்டியிலேருந்து டூர் பஸ் இருக்கும் நயகரா ஃபால்ஸ்க்கு. அது எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்பாட்டுன்னே சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. ஒரு $10 $15 ஒரு ஆளுக்கு போடுவாங்க. பட் இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. இந்த பார்க் வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து ஃப்ரீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போகிறோம். ஓகே, ட்ரையல் ஹெட் க்ளோஸ்டா, அடப்பாவிங்களா. ஆக்சுவலாக ஏதோ வேலை நடக்குதுங்க இன்றைக்கும் பார்த்து ட்ரையல் ஹெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு ட்ரையலில் போவோம் அப்போது. ஸோ இது என்னன்னா இப்படி நேராக போகணுங்க. இதில் இப்போ என்ன ஆச்சுன்னா இதுதான் அந்த கிளேசியர் ஃபார்ம் தண்ணி அப்படியே வந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளாக பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் ஸ்டோன் வந்து அடுக்கடுக்காக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த இடம் வந்து இங்கே இப்படி இருக்குதுங்களா. நம்ம வந்து இப்போ மெயினான ஏரியா இந்த வழியாக போகணும். ட்ரையல் க்ளோஸ்டு. நம்ம டைம் இன்னைக்கு அப்படி நம்ம வேற ட்ரையல் இங்கே நார்த் ட்ரையல் எடுப்போங்க. ஏன்னா நிறைய ட்ரையல் இருக்குது. நம்ம இப்போ நார்த்தன் ட்ரையல் எடுப்போம். அதை எடுத்துட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபால்ஸ் தெரியுதான்னு பாருங்க, செமையா இருக்குல்ல. நம்ம அப்படியே வர்றோம். இங்க ஒரு குகை இருக்குதுங்க. இந்த குகைகள்லாம் இப்பதான் முதல் தடவை வர்றேன்னு நினைக்கிறேன். வாட்கின்ஸ் கிளென் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபால்ஸ் எவ்வளோ அரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த கேவையும் கூட இவங்க செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். எதுவும் நேச்சுரல் அமைஞ்ச மாதிரி தெரியல. மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட் வச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ பாருங்க என்ன ஒரு வியூ பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி நகரங்கள், அங்க இருக்கிற ஒரு நல்ல நல்ல அம்சங்களை பத்தி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதுதாங்க, ஐ திங்க் இதுதான் வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட். இந்த வாட்டர் ஃபால்ஸ் உள்ள இடத்துல எல்லாரும் வருவாங்க. நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போவோம். பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே நம்ம வந்து நடந்து ஆல் த வே கோ டவுன். பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இருக்குது பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரா விழுது பாருங்க. அப்படியே விழுகுதா, அப்படியே இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பக்கம் இருந்து வந்தோம். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு வேலிக்குள்ள நீங்க அந்த ஃபீல் இருக்கும். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல இந்த செக்ஷன்ல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சது, நான் சொன்ன அந்த மெஷின்ல கட் பண்ணது, அந்த அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குதா? இல்ல ஆக்சுவலி ஃபால்ஸ் வந்து இன்னும் மேல போகுதுங்க. இது வந்து ஒரு லேயர் தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் ஃபால்ஸ் போகுது போல் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, சென்ட்ரல் காஸ்காட்னு போட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரல் காஸ்காட்டுக்கு அப்புறம் இன்னும் வந்து மேல ஃபால்ஸ் இருக்குதுங்க. அது எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபால்ஸே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்கிருந்து வர தண்ணி தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் அங்க வந்து இன்னும் பெருசா ஒன்று தெரியுது, அது வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. பட் வில் கிவ் அ ட்ரை. இது ஆக்சுவலி இங்க வியூ வந்து நல்லா இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வியூ வருத்துங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் பாத்தீங்களா. இந்த வியூ வந்து பாருங்க, வாவ் எப்படி இருக்குது பாருங்க. இந்த வியூ செமையா இருக்குல்ல. ஏதோ நீங்க வந்து எங்கேயோ ஒரு புது இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்ல. என்னதான் இவனுக்கு வெட்டி விட்டாலும் அது பாக்குறதுக்கு நமக்கு வந்து எவ்வளவு விஷுவலா இருக்குது பாருங்க. இதுதாங்க நம்ம இது. அப்படியே ஃபால்ஸ் வருது, இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு வில் ஆல்வேஸ் கோ அப். ஆல்ரைட்டுங்க, இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரெயின்போ ஃபால்ஸுங்க. இந்த ஃபால்ஸ் பேர் தான் ரெயின்போ ஃபால்ஸ். வண்ண வண்ண கலர்களில் சூப்பரா இருக்கும் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸுக்குள்ளார போறோம். நம்ம அப்படி வந்தோமா, அப்படி வந்துட்டு இந்த ஃபால்ஸை பார்த்தோமா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ்குள்ளார போறோம். அப்படியே போய் பார்ப்போம் என்ன இதுன்ட்டு. செமையா இருக்கும் போல் இருக்குது. ஃபால்ஸ்குள்ளார வந்து ஐயோ தண்ணி வேற இதாக போகுது, குளிருமே. வாவ் செமையா இருக்குது. இங்க பாருங்க, ஊ செமையா இருக்குதுங்க. என்னமா இருக்குது பாருங்க ஃபால்ஸ்குள்ளார. நம்ம நிக்கிறோம், அப்படியே மழை பெய்யுது, நமக்கு முன்னாடி மழை பெய்யற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. அருமை அருமை அருமை. இதை விட வந்து ஒரு நல்ல வியூ இங்க கிடைக்குமான்னு தெரியல. செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ஸ் கிட்ட போயிருந்தீங்கன்னா வீடியோ எடுத்து பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குது. நம்ம வந்து கீழே வர்றோம், தண்ணி மேல விழுகுது. ஓ இதுதாங்க பெஸ்ட்டுங்க, செமையா இருக்குது. அப்படியே நம்ம மேல போறோம். மேல போலாமா இல்ல திரும்ப போலாமா அப்படின்ட்டு இப்ப வந்து முடிவு பண்ணிட்டு சொல்றேங்க உங்களுக்கு எப்படின்ட்டு. சூப்பரா இருக்குல்ல ஃபால்ஸ், செமையா இருக்குது. இவங்க வந்துட்டாங்க, இந்த அவங்க பேட்ச் இருக்குல்ல, அவங்க இன்னொருத்தவங்க வர்றாங்க பாரு. நம்ம வந்து அப்படியே மேல போவோமா, போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கலாமா. ஓகேங்க, ரெயின்போ ஃபால்ஸ்குள்ளார பூந்து வந்த அனுபவம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அந்த வந்து பிரிட்ஜு கிட்ட போய் அங்க இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து என்ஜாய் பண்ற மாதிரி, நம்ம மக்கள் வந்து ஒரு இயற்கையை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து வந்தோமா, அப்படியே மேல வர்றோம். ஸோ இந்த ஜார்ஜ் ஸ்டைல் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போகுது, போயிட்டே இருக்குதுங்க. எங்க போகுதுன்னு தெரியல. சிந்து பாதிக்காத மாதிரி அப்படியே நீளமா நீண்டுட்டே போகுது. இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்பலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ட்ரிப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப இன்டென்சிவா எதுவும் நம்ம வந்து எடுக்கல. இப்போ அப்படியே வந்தோம்னா இப்படியே வந்துட்டு இப்படி திருப்பினு வச்சுக்கோங்களேன், இதுதாங்க அந்த தண்ணி விழுகிற ஃபால்ஸ்ல இருந்து நம்ம அப்படியே வந்தோம். எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குது. இங்கிருந்து வியூ சூப்பரா இருக்குல்ல. இப்போ ஒரே இடத்துல ரெண்டு ஃபால்ஸுங்க. அங்கிருந்து தண்ணி விழுகுது, அங்க இங்க யாரு பைப்பு திறந்து விட்டுருக்கான்னு தெரியல. அங்கிருந்தா வர்ற மாதிரி இருக்குது. மேபி இது ஒரு ஃபீல். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கலாம். ஏன்னா மேல இருந்தாங்க தண்ணி, அந்த இடத்துல ஆறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் எவ்வளவு பசுமையா இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் இது இது இந்த தண்ணியில வந்திருக்கோம். இதே எடுத்து வச்சுக்கோங்களேன்,
செமையா இருக்குல்ல, என்ன ஒரு ஃபீலு. ஓகேங்களா, சூப்பரான லொகேஷன், நல்ல மனநிறைவு. இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே போறோம். இதுக்கு மேல வந்து நம்ம போல, ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நமக்கு வியூ இல்லைன்னு நினைக்கிறேன். ரெயின்போ ஃபால்ஸ் இஸ் த ஒன் ஃபைனஸ்ட் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இங்க. நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே கீழே போவோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ரெயின்போ ஃபால்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வந்து கீழே இறங்குறோம். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வி ஆர் லைக் ஹெட்டிங் பேக் டு அவர் ஹோம். நம்ம வந்து அவ்வளோதான், இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30. கீழே போகும்போது 7 மணி, இங்கிருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க. ஸோ 11 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம வந்து இதோட இந்த vlog-அ முடிச்சிருவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக்கும் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். சரிங்களா, எல்லாம் நலமா இருங்கள். எல்லாம் நல்லா ஹாப்பியா இருங்க. அடுத்த அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் இப்போதைக்கு பாய், டேக் கேர்.